வணக்கங்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது ஏதாச்சும் சொத்து வாங்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, இதுவரை வந்து அம்மாவுக்கும் உங்களும் ஒரு மன உளைச்சலோ ஒரு டென்ஷனோ சண்டையை போட்டிருந்தீங்கன்னா அம்மா வந்து சேருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 2ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் 6 இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், வேலையில் வந்து சின்னதாக ஒரு மன அழுத்தம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்திலையும் வந்து தேவையில்லாத வாக்குவாதத்தை அந்த டைமில் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதியான சூரியன் 12 இருக்கும்போது தம்பிக்காக ஏதாச்சும் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம், சின்ன சின்ன விரயங்கள், கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு. 4ஆம் அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 11 இருக்காருங்க. ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும். ஸோ குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்பாங்க, அது ஒன்று ட்ராபேக் வழியாக. மற்றபடியே குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். பூர்வீகத்தில் போய் பார்த்து பூர்வீகத்தில் அதனால் ஒரு நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3 இருக்கும். வேலை விஷயமாக நிறைய பிரயாணமற்றமான விஷயங்கள் இருக்கும். வேலை வந்து சின்னதாக ஒரு கடுபடி இருக்கிறதுக்கான நிறைய இருக்குங்க. சில பேர் வந்து கொடுக்கல் வாங்கலாம் வந்து நல்ல ஒரு ரொட்டேஷன்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாயில் வந்து 3 இருக்கும்போது சில நேரங்கள் வந்து வேலையில் வந்து சின்னதாக வந்து நிறைய கேள்விகள், ப்ரெஷர்ஸ் இருக்கும். அதை மட்டும் தவிர்க்க முடியாது. அது ஒன்றும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு, திருமணம் கைக்கூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கான நிறைய பிரயாணமட்டமான விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்து 8ஆம் அதிபதியான சனி வந்து 10 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஸோ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 10 இருக்கும்போது வியாபார ரீதியாக நிறைய பிரயாணமட்டமான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க நல்லது. 10ஆம் அதிபதி ராசியிலும் புதிய புதிய தொழில் வாய்ப்புலாம் வரும். ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிலாம் வந்து வருவாங்க. ஸோ எது பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து டிசைட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 3 இருக்கும்போது நிறைய பிரயாணம். ஸோ வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், புதிய ஒரு வேலை கிடைக்கிறது, வேலையிலே நிறைய மாற்றத்தினால நல்ல லாபம் அடைகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது நிறைய லாபங்கள், நல்ல ஒரு பிரயாணம் மூலியமாக பெரிய லாபம் கிடைக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். தசாபதி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரியன் தசாபதி, சூரியன் 3ஆம் அதிபதி 12 இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய பிரயாணமட்டமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம், டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயமாக கண்டிப்பாக இருக்கலாம். அதுக்கப்புறம் மிதுன லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி, சந்திரன் 2ஆம் அதிபதி 6 வேலை விஷயங்களில் கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக சிறப்பாக இருக்குங்க. மிதுன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த அலைச்சல்களை வந்து தவிர்க்க முடியாது. இதுவரை வந்து மன உளைச்சல் வந்து வெளியில் வந்துட்டிங்க, அதுவே ரொம்ப சூப்பரான விஷயம். மிதுன லக்னமாக இருந்து ராகு தசாபதி, ராகு வந்து பார்த்திங்கன்னா 9 இருந்து அது குருடைய சாதத்தில் புதிய வெளிநாடு சம்மந்தமான விஷய தொடர்புகள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. பிரிந்த அப்பா வந்து கூடி வருவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் பிரயாணம் அதிகமாக இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பருங்க. ஸோ அதாவது மிதுன லக்னமாக வந்து குரு தசாபதி வந்துருங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து ராசியிலே இருக்கிற 10ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார ரீதியாக ஏதாவது பெருசாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்ச் ஓவர் பண்ணுவீங்க. ஸோ அதாவது சிறப்பான விஷயங்கள். மிதுன லக்னமாக வந்து சனி தசாபதியில் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 10 தொழில் ரீதியான விஷயம், அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்க ரொம்ப ரொம்ப நல்லது. பேராசைப்படாமல் இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களில். மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபதி, புதனில் வந்து பார்த்தீங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதில் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். தாயார் மீது வந்து ஒரு அபரிதமான ஒரு அன்பு. ஸோ பிரிந்திருந்த தாயார் வந்து பார்க்கறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபதி, கேது வந்து 3 இருக்கும்போது அது வந்து கூடிய வந்து கொஞ்சம் அந்த செவ்வாயோடு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கேள்விகள், நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றபடி வந்து கொஞ்சம் இந்த டாக்குமெண்டேஷன், கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது.
மிதுன லக்னமாக வந்து சுக்கிரன் தசாவதும் சுக்கிரன் 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 11 இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஒரு வளர்ச்சி, குழந்தைகளோட வளர்ச்சியை பற்றி ரொம்ப சந்தோஷப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்கும்போது கோவக்கார யார், ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோவங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும். செவ்வாய் ராகு இருக்க அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும். அது இருக்கிற இடமும் அதை வந்து பேஸாக உருவாகும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா, ஒருத்தர் வந்து லக்னத்திலே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான், கத்துவான், திட்டுவான், ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும். ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எடுத்தங்கவுத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு. அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க, டமால் டிமில் போட்டு உடைக்கிறது, கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள், ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கா, என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க. அம்மாக்கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோபத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியருங்க. அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவங்களோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம். அது வந்து பார்த்திங்கன்னா 12லலாம் வந்து இந்த சனி செவ்வாய் ராகுவதுனா நைட்லாம் தூங்க மாட்டான். நான் அவனுக்கு கத்தாம விட மாட்டேன், திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க. இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் கொஞ்சம் எமோஷனான, இப்போ காளி சூளி இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கிரங்கள் தண்ணீரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ அவன்லாம் வந்து அப்படியே பேசவே முடியாது, அப்படியே தெரியும், அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான். அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு. 2ல் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும், அவன் பச்சையாக பேசுவான். அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாய் ராகு இருக்கும், சனி செவ்வாய் இருக்கும். சரி, இல்லை பிடிவாதக்கார யாரான்னு பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள். ஒரு சில ஜாதகங்கள்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும். அவனை மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள். ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாடி கேட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வைங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா 3 கிரகம் 4 கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாச்சுன்னா அவங்க வந்து ஏடாகணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகு இருந்துச்சுங்க, அவனை மாதிரி ஒரு கோவக்கார பையில பார்க்க முடியாது, எமோஷன் ஏகாம பார்த்தா பார்க்கவே முடியாது. சனி செவ்வாயும் ஃபைட்டரு, பட்டையை கிளப்பிட்டு அடித்து நொறுக்கிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு தமாசா நாட்கள்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ணசாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும். செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கிரமான தெய்வங்கள், மனித முகம் இல்லாத உக்கிரமான தெய்வங்களை வழிபாடும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும். அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள். அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம், மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும். அது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட்டன்னு ஆடுதுன்னு சொல்லலாம். அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும். ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க முக்கியமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த குருக்கு எதெல்லாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான். மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்ககிட்டயும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள். பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.